சாதாரண மனிதர்கள் செய்ய முடியாத ஒரு பெரிய வார்த்தைகளை திருமுழுக்கு யோவான் பேசுகிறார். சாதாரண மனிதனால் பேச முடியாத காரியங்களை பேசுகிற திருமுழுக்கு யோவான் நாம் இங்கே காண்கிறோம். இயேசுவும் யோவானையும் பற்றி இங்கே சொல்லப்படுகிற போது யோவானுடைய அருகில் வந்து பலர் கூறுகிறார்கள், இதோ உம்மோடு இருந்தவர், நீர் யாரை பற்றி சான்று கூறினீரோ அவரும் திருமுழுக்கு கொடுக்கிறார். இந்த வார்த்தைகளை கேட்கிற போது நாம் பல வேளைகளில் புரிந்து கொள்ள வேண்டியது, அவருடைய மனதிலே இருக்கக்கூடிய அவரது சிந்தனைகள் என்ன என்பதை புரிந்து கொள்வதற்காக வேண்டியாக இருக்கலாம். ஒரு வேளை இது சொல்லப்படுவது, நீர் உன்னையே பெரியவனாக நீ நினைக்கிறீரா அல்லது நீர் பிறருக்கும் வழிவிடுகிறவரா இருக்கிறீரா? நம்ம பொதுவா சமூகத்துல நம்ம யாருக்கும் வழிவிடுறவங்க கிடையாது. நம்ம தான் முன்னால இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடியவங்களாக நம்ம மனிதர்கள் பெரும்பாலும். இங்கே திருமுழுக்கு யோவானிடம் அதே கேள்விதான் வருகிறது, நீர்தான் பெரியவரா இல்லது உமக்கு பின்னால் வந்த இயேசு பெரியவரா என்ற ஒரு கேள்வி வருகிற போது திருமுழுக்கு யோவான் இயேசுவுக்கு முன்னிடம் கொடுத்துக்கொண்டு தன்னை பின்னோக்கி இழுக்கிறதாக நம்மால் இங்கே காணலாம். இன்றைய நாள் நற்செய்தியினுடைய சாராம்சமும் இன்று நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய சிந்தனையும், நான் எனக்கு முன்னால் போகின்றதற்கான ஒருவேளை ஆசீர்வாதம் எனக்கு இருக்கலாம், திறமைகள் எனக்கு இருக்கலாம், ஆனால் நான் மட்டும் முன்னால் சென்று கொண்டிருந்தால் போதாது, எனக்கு பின்னால் வருகிறவரையும் நான் முன்னால் கொண்டு வருவதற்கு நான் முயற்சிக்க வேண்டும். உத்தம கிறிஸ்தவன் செய்ய வேண்டிய முக்கியமான காரியம் நான் என்ற எண்ணத்தோடு வாழ்வதல்ல, மாறாக பிறர் வாழ வேண்டும் என்ற எண்ணத்தோடு வாழ்வது. நான் மட்டும் உயர்ந்தால் போதாது, என்னோடு இருப்பவர்களும் உயரத்தை அடைய வேண்டும். நான் மட்டும் ஆசி பெற்றால் போதாது, என்னோடு இருப்பவர்களும் ஆசி பெற வேண்டும். எனது வாழ்க்கை மட்டும் மேம்பட்டால் போதாது, என்னோடு இருப்பவருடைய வாழ்க்கையும் மேம்பட வேண்டும். இந்த ஒரு சிந்தனை தான் நாம் இன்று இந்த நற்செய்தி வாயிலாக நாம் பெற்றுக்கொள்வது. நான் என்னை மட்டும் வளர்த்தி கொண்டிருந்தால் போதாது, எனது புகழ் மட்டும் பெருகினால் போதாது, எனக்குரியது மட்டும் உயர்ந்தால் போதாது, என்னை சார்ந்திருக்கிறவர்களும் என்னோடு இருப்பவர்களுடைய வாழ்க்கையின் தரமும் உயர வேண்டும். அதற்காக நான் நன்மைகள் செய்ய வேண்டும், அதற்காக நான் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை கொடுக்கணும். நான் தான் இடத்த அடைச்சிட்டு போப்பேன். வண்டியில போகும்போது நம்ம ரோட்ல கார் ஓட்டி போறோம், கார் ஓட்டி எனக்கு முன்னால போறவன் நடு ரோட்லயே போயிட்டே இருந்தான்னா பின்னால வரவனுக்கு முன்னால ஏறி போறதுக்கு முடியாது. ஒரு பைக்குக்காரன் போது நடு ரோட்ல பைக் ஓட்டிட்டு போயாச்சுன்னா பின்னால வர யாருக்குமே மாறி போக முடியாத அளவுக்கு வழி அடைச்சு போறதுக்கு முடியும். அப்படி போறவங்க உண்டு. நம்ம வாழ்க்கை பயணத்துல இதே மாதிரிதான். ஆலய சம்பந்தமான காரியங்களாக இருக்கலாம், வீட்டுல உள்ள காரியங்களாக இருக்கலாம். நான் மட்டும்தான் பேசப்படணும், நான் தான் புகழப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்ப எல்லாம் நம்ம முன்னோக்கி நடக்கிறோமோ அப்ப எல்லாம் நம்ம அந்த சமூகத்தையே நம்ம வீட்டையே நான் அழித்து கொண்டு இருக்கிறவர்களாக மாறுகிறோம். இங்க திருமுழுக்கு யோவான் கடவுளுக்கு முன்னால் அனுப்பப்பட்டவர். அவருக்கு வேணும்னா அவருக்கு அந்த நேரத்துல இயேசுவுக்கு புகழன்னு கிடையாது. திருமுழுக்கு யோவான் நாம் புகழப்படுகிறவர், ஆசி பெற்றவராக இருக்கிறார், நல்ல காரியங்கள் செய்கிறவராக இருக்கிறார், அவருடைய வார்த்தைகளுக்கு மக்கள் செவிமடுக்கிறவர்களாக இருக்கிறார். அப்ப அவருக்கு இவரை பழித்து பேசி இருக்கலாம், அவரை பின்னாக்கி தள்ளி இருக்கலாம், நான் தான் முன்னோக்கி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்கலாம். ஆனா திருமுழுக்கு யோவான் அப்படி செய்யவில்லை. அவர் தன்னை தாழ்த்தி கொண்டு அவரை உயர்த்துகிறார். 30ஆம் வசனத்தில் நாம் வாசிப்போம், அவரது செல்வாக்கு பெருக வேண்டும், எனது செல்வாக்கு குறைய வேண்டும், அவர் உயர வேண்டும், நான் தாழ வேண்டும். அந்த மனநிலையோடு வாழ்ந்த திருமுழுக்கு யோவான் நிச்சயமாக இப்ப அன்னை மரியாவை பற்றி சொன்னது போல அவரும் கடவுளுடைய சன்னதியிலே மிக முக்கியமானவராக இருக்கிறார். ஆண்டவர் சொல்லுவார், இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், பெண்ணிடமிருந்து பிறந்தவரில் திருமுழுக்கு யோவானை விட பெரியவர் யாரும் இல்லை. இயேசுனுடைய சான்று அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒருவர் நமது மத்தியிலே இருக்கும் போது அவருடைய பரிந்துரையும் நமக்கு மிகவும் முக்கியமானது. நம்ம பெரும்பாலும் திருமுழுக்கு யோவானை நம்ம யோசிக்கிறதே கிடையாது. யாரெல்லாம் உங்களுக்கு புனிதர்களை பிடிக்கும் அப்படின்னு கேட்டா நம்ம 1-2 பேரை எல்லாம் சொல்லுவோம். மாதாவை எல்லாரும் எதேசம் சொல்லுவாங்க, கொஞ்சம் அந்தோணியாரை சொல்லப்ப சொல்லுவாங்க, அடுத்து 1-2 இப்ப நம்ம கோயில் இருக்கிறதுனால ஜார்ஜியாரை சொல்லுவோம். வேற திருமுழுக்கு யோவானுடைய பெயர் ஒரு இடத்துலயுமே வாரது கிடையாது. ஆனா இவங்க எல்லாரை விட மிகப்பெரிய புனிதராகும் திருமுழுக்கு யோவானுங்கிறது நமக்கு தெரியும். இயேசுவோடு வாழ்ந்து இயேசுவுக்கு முன்னோடியாக அனுப்பப்பட்ட மிகப்பெரிய தலைமைத்துவம் வாய்ந்த ஒரு நபர் நமது திருமுழுக்கு யோவான். அவருடைய பரிந்துரையும் மிகவும் முக்கியமானது, அவரது இந்த சிந்தனையும் மிக முக்கியமானது, அவர் செய்த காரியமும் மிக முக்கியமானது. கிறிஸ்துவுக்கு முன்னுரிமை கொடுத்து வாழ்க்கையை தாழ்த்தி கொள்வது. நம்ம ஆலயத்துல வந்திருக்கிறோம், பலி ஒப்பு கொடுக்க வந்திருக்கிறோம். இந்த நேரத்துல எனது சிந்தனைகள் கிறிஸ்துவுக்கு முன்னுரிமை கொடுக்கிறதாக இருக்கிறதா? நான் வாழ்க்கை பயணத்தில் பல ஜபங்களை எல்லாம் ஏறெடுக்கிறேன், கிறிஸ்துவுக்கு முன்னுரிமை கொடுத்து உமது திட்டம் என்ன என்று கேட்டு உமது திட்டப்படி எனக்கு நடக்கட்டும் என்று விட்டுக் கொடுத்து எனது வாழ்க்கை பயணத்தை நடத்துகிறேனா? நான் விரும்பியது நான் கேட்டது கிடைக்கவில்லை, ஆகியால் நீர் இல்லை என்று சொல்லுகிறவனாக இருக்கிறேனா? திருமுழுக்கு யோவானுடைய வாழ்க்கை இன்று இவர் சாட்சி சொல்கிறார். நாளைய தினத்திலே அவரது தலை வெட்டப்பட்டு அவர் இறந்து போகிறார்.
ஆனால் அவர் ஒருபோதும் வருத்தப்பட்டதாக காணவில்லை. ஏனெனில் எனது வாழ்க்கை பயணம் இயேசுவுக்கு சாட்சியாவது, இந்த சாட்சி ஆகிவிட்டேன், எனது பயணம் முடிந்து விட்டது. இந்த உலகத்தில் பொன் சேர்ப்பதும் பொருள் சேர்ப்பதும் வீடு சேர்ப்பதும் நிலம் சேர்ப்பதும் அல்ல ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை பயணத்தினுடைய கடமை லட்சியம். அவரது லட்சியம் கிறிஸ்துவை போதிப்பது, கிறிஸ்துவுக்கு சாட்சியாவது. அந்த லட்சியத்தை நிறைவேற்றிவிட்டு உலகத்தை விட்டு கடந்து போவதற்கு தயாராக இருக்க வேண்டும். அதற்காக வாழ வேண்டும். உலகத்தினுடைய சொந்தங்களை, இந்த உலகத்தினுடைய செல்வங்களை சேர்த்து வைப்பதற்காக அல்ல நமது வாழ்க்கை. திருமுழுக்கு யோவான் தன்னோடு இருந்தவர்களையும் இயேசுவினுடைய சீடர்களாக விட்டுக் கொடுத்தார். தன்னோடு இருந்தவர்களையும் நாம் யோவான் நற்செய்தி 1ஆம் அதிகாரத்தில் வாசிப்போம். இயேசு அவ்வழியாக செல்வதை கண்டபோது திருமுழுக்கு யோவான் தன்னோடு இருந்த சீடர்களை பார்த்து கூறினார், அதோ உலகின் பாவங்களை தாங்குகிறவர். சுட்டி காட்டின போது அவர்கள் அவருக்கு பின்னால் சென்றார்கள். கொஞ்சம் பேர் போயாச்சு, இன்னும் கொஞ்சம் பேர் கூட தனக்கு கூட இருக்கிறாங்க. இவங்களையும் எப்படி அனுப்புறதுன்னு தெரியல. அப்போ இயேசுவிட்ட இவர் திரும்பவும் சீடர்கிட்ட சொல்லி விடுவாரு, நீங்க போய் இயேசுவை பார்த்து கேளுங்க, வர இருப்பவர் நீர்தாமா, இனி வேற யாராவது நான் எதிர்பார்க்கணுமா அப்படின்னு அவர் கேட்கிற போது இவங்க போவாங்க. போய் அவர்கிட்ட கேட்பாங்க, ரபி இப்படி சொல்லி விட்டு இருக்கிறாரு, வர இருப்பவர் நீர்தானா, இல்ல வேற யாராவது எதிர்பார்க்கணுமான்னு கேட்கிறாருன்னு சொல்லும் போது இயேசு சொன்ன மறுமொழிதான், நீங்கள் இங்கே காண்பவற்றையும் கேட்பவற்றையும் சென்று திருமுழுக்கு யோவானிடம் அறிவியுங்கள். பார்வையற்றவர் பார்வை பெறுகின்றவர், சிறைப்பட்டவர்கள் விடுதலை அடைகின்றவர்கள் என்பதை திருமுழுக்கு யோவானிடம் சென்று அறிவியுங்கள். அதாவது நீங்க இங்க காண்கிறது தான், நான் செய்ய வேண்டிய காரியங்கள் இங்க செய்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு. அடுத்து திருப்பி அவங்க போய் திருமுழுக்கு யோவானிடம் இதை பற்றி அறிவிப்பதாக நாம் வாசிப்பதில் காரணம், இந்த சீடர்களையும் இயேசுவிடம் ஒப்படைத்து விடுவது திருமுழுக்கு யோவானுடைய கடமையாக இருந்தது. அவர்களையும் அனுப்பிவிட்டார். அவர்களும் இயேசுவை சென்று அடைந்து விட்டார்கள். இயேசுவை நோக்கி நம்மை சார்ந்தவர்களை அனுப்புவதுதான் நமது கடமை. இயேசுவை நோக்கி நம்மோடு இருப்பவர்களை அனுப்புவதுதான் நமது கடமை. அதுதான் நமது லட்சியம். அதுதான் நமது வாழ்க்கையினுடைய பொறுப்பு கடவுள் நமக்கு தந்திருப்பது. அதை உணர்ந்து கொள்வோம். அல்லது நமது வீடு, எனக்கு பிள்ளைக்கு வாழ்க்கை, இது அவன் டாக்டர் ஆகணும், கலெக்டர் ஆகணும், அது தாண்டி இயேசுவிடம் எல்லாரையும் ஒப்பு கொடுப்ப, இயேசுவிடம் எல்லாரையும் கூட்டி வருகின்ற ஒரு வாழ்க்கையாக நமது வாழ்வு மாறட்டும். இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பாராம்.